1 கொரிந்தியர் 9:12. மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு. சுவிசேஷத்திற்கு தடை வரக்கூடாது. நம்ம செய்கிறது சரியாக கூட இருக்கலாம், அது நம்முடைய உரிமையாக இருக்கலாம். ஆனால் சில சரியான காரியங்கள் கூட, சில உரிமைகள் கூட சுவிசேஷத்திற்கு தடையாக மாறிவிடலாம். எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம், அது என்னுடைய உரிமை, பாவமும் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இப்படி ட்ரெஸ் பண்ண, மற்றவனுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது, அவ்வளோதான். கண்ணியமாக உடை உடுத்து, அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வேணால் உடை உடுத்தலாம், ஆனால் அது மற்றவங்களுக்கு தடை உண்டாகக்கூடாது. ஒரு நல்ல ஊழியக்காரர் அவருடைய ஜீவியம் நல்ல ஜீவியம், அவருடைய உபதேசம் நல்ல உபதேசம், நிறைய ஊழியம் செஞ்சுருக்கார், நிறைய ஆத்துமாக்களை சேர்த்துருக்காரு. ஆனால் அவர் நல்லா பாடுவார். அவர் ஒரு பாட்டு ஒன்று வீடியோ வடிவத்தில் போட்டார். அதில் அவர் ஒரு அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு அவர் ஒரு நடன விடுதிக்குள்ளே போவது போல் ஒரு காட்சி, பாட்டு பாடிக்கிட்டு. அவர் வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிறார், அங்கே இருக்கிற கலாச்சாரம் வேறு, ஆனால் பாட்டு தமிழ் பாட்டு தான். வேற ஒரு நாட்டில் பிறந்தவர், வேற ஒரு மாநிலத்தில் ஊழியம் செய்கிறாரு, பாட்டு தமிழ் பாட்டு தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெரிய மியூசிக் கம்பெனியில் தான் அவருடைய பாட்டை வெளியிட்டார்கள். நான் வேறொரு ஊழியத்தின் விஷயமாக அங்கே போயிருந்தேன். அந்த மியூசிக் கம்பெனியினுடைய பொறுப்பாளர் எனக்கு அந்த வீடியோவை போட்டு காமிச்சு, இப்படி அவர் ஒரு அரைக்கால் சட்டை போட்டுட்டு ஒரு நடன விடுதிக்குள்ளே போய் நடனம் ஆடுற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய கிறிஸ்தவ பாட்டுக்கு. இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை, ரொம்ப வருத்தப்பட்டார். நல்ல மனுஷன்தான், நல்ல ஊழியக்கார் தான், ஆனால் இப்படி பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், அது பாவம் கிடையாது. அவர் அரைக்கால் சட்டை போட்டுட்டு நடனம் ஆடுறது ஒன்றும் பாவம் கிடையாது. அரைக்கால் சட்டை போடக்கூடாது, நடனம் பண்ணக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்கான்னு இல்லையே. அது மட்டும் இல்லை, அது அவருக்கு நான் சொன்ன ஒரு சமாதானம், அல்லது அவரை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னேன். அவர் ஊழியம் செய்கிற அந்த மாநிலம், குறிப்பாக அந்த பட்டணம், இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளது தான். எல்லாருமே ஒரு அரைக்கால் சட்டை போடுவாங்க, ஒரு கையில்லாத பனியன் போட்டுட்டு கூட வேலைக்கு கூட போயிடுவாங்க, சர்ச்சுக்கே அப்படி தான் வருவாங்க. அந்த பட்டணத்தில் பெண்களே கூட ஒரு அரைக்கால் சட்டை, ஒரு கையில்லாத பனியன் போட்டு சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. இவர் ஆண் தானே, ஒரு அரைக்கால் சட்டை போட்டுட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு நடனம் பண்ணுறது அந்த பட்டணத்தில், அந்த மாநிலத்தில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சாதாரணம். ஆனால் அது ஒரு தமிழ் பாட்டு, உலகம் எழுதும் எங்கும் இருக்கிற தமிழர்கள் நடுவில் போகும்போது, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் நடுவில் தான், அதுவும் ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர், அது அந்த மியூசிக் கம்பெனிக்காரனாலே அதை ஜீரணிக்க முடியல. அது பாவம் கிடையாது, அது அவருடைய உரிமை. ஒருவேளை அது மட்டும் இல்லை, அவர் அந்த ஒரு பெரிய பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றார். தலைவராக பொறுப்பேற்ற பிறகும் கூட அதிலே பழமை பெந்தேகோஸ்தேக்காரங்க நிறைய இருக்காங்க. அந்த பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தில் வெள்ளை தான் போடணும், அரைக்கை சட்டையே போடக்கூடாது, முழுக்கை சட்டை தான் போடணும்னு விசுவாசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவர் ஒரு அரைக்கால் சட்டையை போட்டு, ஒரு கையில்லாத பனியனை போட்டு, ஒரு சைக்கிளில் உடற்பயிற்சி பண்ண போனார். அதெல்லாம் போகலாம், யார் கேட்க போகிறா, அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. அதை வீடியோ எடுத்து சமூக ஊடகத்தில் போடுறார். பெந்தேகோஸ்தே சபைக்கே ஸ்தாபனத்துக்கே தலைவர், ஒரு குறிப்பிட்ட பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்துக்கே இந்தியாவுக்கே தலைவராக இருந்தார் அவர் குறிப்பிட்ட காலம். அதிலேயே ரொம்ப பழமைவாதிகள்லாம் இருக்காங்க, வெள்ளை வெள்ளையை தவிர போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர் அரைக்கால் சட்டை போட்டுட்டு கையில்லாத பனியனை போட்டு சைக்கிள் ஓட்டி உடற்பயிற்சி பண்ணது நல்லது, அது தப்பு கிடையாது. அதை எதுக்கு வீடியோ எடுத்து சமூக ஊடகத்தில் போடணும்? எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்களாம் என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் அதை ஜீரணிக்க முடியாது. மியூசிக் கம்பெனிக்காரனுக்கே ஜீரணிக்க முடியல. சென்னையில் இருக்கிற மியூசிக் கம்பெனிக்காரன் அவன் முழுக்க உலகத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறான். இன்னும் முழுசாக கூட மனம் திரும்பலை. இந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னப்போ அரைகுறையாக தான் மனம் திரும்பி இருக்கிறான். அவனே வருத்தப்பட்டான், அவனாலே ஜீரணிக்க முடியல. சில நேரங்களில் நம்முடைய உரிமைகள், அது பாவம் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய உரிமையாக இருக்கலாம். என் வசதிக்கே நான் ட்ரெஸ் பண்ணுறேன், போயா, யார் என்ன கேட்குறது? ஆனால் நம்முடைய உரிமைகள் சுவிசேஷத்துக்கு எந்த விதத்திலையும் தடை ஆகிடக்கூடாது. அதை நம்ம ரொம்ப பார்க்கணும்.
சிலர் சொல்கிறாங்க, ஏய் நீ யார் என்ன கேட்குறதுக்கு, எங்கே போட்டிருக்குது பைபிளை நான் செய்கிறது பாவம்னு காட்டு பார்க்கலாம். அது பாவம் இல்லாமல் இருக்கலாம், அது என்னுடைய பர்சனல் ரைட், என்னுடைய தனிப்பட்ட உரிமையாக இருக்கலாம். ஆனால் அது சுவிசேஷத்துக்கு தடையாக இருக்குமானால் நிச்சயமாக அதை நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியம். நான் வெறும் உடையை ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். உடையில் ஒன்றும் இல்லை, கர்த்தர் உடையை பார்க்கறதில்ல. அவர் ஒரு சுவிசேஷகராக இருந்தால் யாரும் அவரை கேட்க போகிறதில்ல. அவர் ஒரு வாலிபர்கள் நடுவில் ஊழியம் செய்கிறவராக இருந்தால் அந்த உடை தான் அவர் போடணும், அதான் பொருத்தம், வாலிபர்களுக்கு அதான் பிடிக்கும். ஆனால் அவர் ஒரு பாரம்பரியமான பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்தினுடைய தலைவராக இருந்ததுனால தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு தடைகளெல்லாம் உண்டானது. நம்ம யோசித்து பார்க்கணும். சரியாக தப்பான்னு யோசித்து பார்க்கறது மட்டும் இல்லை, இது எந்த விதத்திலாகிலும் ஊழியத்துக்கு தடையை ஏற்படுத்துமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி நாம் ஒவ்வொன்றையும் ஆராயும் என்று சொன்னால் பல நேரங்களில் ஊழியக்காரர்களால் தான் ஊழியத்துக்கு தடை உண்டாகுது. அவங்க தான் ஊழியத்துக்காக பல தியாகங்களும் செய்து பிரயாசமும் படுறாங்க, அவங்களால தான் தடையும் உண்டாயிருது. அல்லது தேவ பிள்ளைகளால். தேவ பிள்ளைகள் எவ்வளவோ ஜபிக்கிறாங்க, கொடுக்குறாங்க, உழைக்கிறாங்க, சந்தேகம் இல்லை. அந்த தேவ பிள்ளைகளாலேயே பல நேரங்களில் தடை உண்டாகி விடுகிறது. எந்த விதத்திலும் என்னால் ஊழியத்துக்கு தடை வராதபடி கர்த்தர் காப்பாராக. ஆமென்.